வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த கூகுள் ஸ்டோர் எப்பயுமே நம்ம என்ன பண்ணால் புதுசாக டிவைஸ் லான்ச் ஆகும்போது கூகுளோட டிவைசஸ் எது லான்ச் ஆனாலுமே சரி, நம்ம உடனே அதை பற்றி செக் பண்ண போகிறதா இருந்தால் அது வெப்சைட்டில் பார்க்குறதா இருந்தால் யூஎஸ் வெப்சைட்டுக்கோ இல்லாட்டி யூரோப்புக்கு இந்த மாதிரி தான் ரீடைரக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கெல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும், அங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம ஊருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைசிங் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோர் நமக்கு வந்து நல்லா இருக்குமே, ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க இனிஷியேட் பண்ணால் நல்லா இருக்குமே நமக்கு சொல்ல தோணும். இவ்வளோ ஏன் 9A லான்ச்சுக்கு போகும்போது சரியா ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அங்கே போகும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர், கூகுளோட ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவோம், ஒரு சிட்டியாக நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையும் அதில் இருக்குது, நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, இதுக்கு பின்னாடி இந்த ஸ்டோர் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து லைசன்சிங் மாதிரிலாம் வராது, நாங்கள் தான் டேரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் சைடு. ஏன்னா இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் மாதிரியான பாலிசிஸ்லாம் பற்றி பேசும்போது நமக்கு வெப்சைட்டில் வச்சு ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ வரும், பட் நேரில் வந்து வாங்கும்போது அது மாறும்போது சில சமயங்களில் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருப்போம், அது ப்ளஸ் இந்த எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சு தான் நம்ம எய்ம் பண்ணுவோம். அந்த இடத்துல என்ன ஆகிடும்னா, சொதப்பின உடனே நம்மளால் கம்ப்ளீட்டாக வாங்கவே முடியாது, மன உளைச்சல் தான் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டோரே இருந்ததுன்னா நேரில் பார்த்துட்டு கிடைக்கல முடிஞ்சு போச்சு இல்லை, பெட்டர்னு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் எப்பயுமே இந்த ஸ்டோர் மூலமாக நிறைய டீல்ஸ், இந்த தேங்க்ஸ் கிவிங்கு, கிறிஸ்மஸ் டைமு, நியூ இயர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் போகும். இனிமேல் நமக்கும் அந்த மாதிரியான டீல் வருமோ தெரில, நம்ம பார்க்கலாம். பட் இப்போ ஆல்ரெடி ஸ்டோர் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் நிறையா பார்க்க முடிஞ்சது இன்ஃபர்மேஷன். அதுவும் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புது கூப்பன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கூப்பன் மூலமாக நம்ம இப்போ பிக்சல் 9 Pro XL வாங்குறதா இருந்தால், இப்போ அப்படியே நம்ம 9 Pro XL வாங்க ட்ரை பண்ணுறோம்னு வைங்களேன், கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 1,10,000 1 லட்சம் இந்த மாதிரியான ப்ரைஸ் தான் நம்மளால் வாங்க முடியுது. ஆனால் ஒரு சில கூப்பன்ஸ்லாம் போட்டு வாங்கும்போது 77 72,000லாம் பார்க்குறேன், கிரேசியாக தான் இருக்குது. எது 9 Pro XL 256GB மாடல். ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். நமக்கும் நல்ல டீல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நான் பாசிட்டிவ் சைட்ஸில் பார்க்குறேன். ப்ளஸ் இப்போ நம்ம கூகுளோட சைட்டில் போய் வாங்குறதா இருந்தால், அவங்களோட ஸ்டோரில் வாங்குறதா இருந்தால் ஆன்லைனில் நமக்கு கூகுள் ஸ்டோர் இந்தியா லான்ச் ஆஃபர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதை தவிர ஒரு சில ட்வீட்டில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புது கூப்பன்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக்சல் 9 Pro, 9 Pro XL, 9 Pro Fold, இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான கூப்பன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ட்வீட் பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்களும் வந்து சப்போஸ் பிக்சல் ஏதாவது வாங்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்விட்டரில் கொஞ்சம் ஆக்டிவாக போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை டீல் வரதுக்கான, அதாவது இந்த மாதிரியான கூப்பன்ஸ் வந்து ரிவீல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். சரி, இப்போது இந்த பிக்சல் 9A இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேசிக்காக இந்த கூகுள் ஸ்டோர் இந்தியா லான்ச் ஆஃபர் அந்த ஸ்க்ரீன் சொல்கிறேன். ஸோ இதில் பார்க்கும்போது 9A வந்து 49,999 அது லான்ச் ப்ரைஸ் தான். அதேமாதிரி லான்ச் ஆஃபர் அப்படியே இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் 3,000 அதுதான் இருக்குது, வேறு எதுவும் புதுசாக வரல. ஆனால் 24 month இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து நோகாஸ் இஎம்ஐ வந்து 24 monthsக்கு வந்து பிக்சலில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸ்க்கும் நீங்கள் பார்க்க முடியும், ஃபோன்ஸுக்கு. பட் பிக்சல் பட்ஸுக்கோ, அதை பட்ஸ் ப்ரோக்கோ இல்லாட்டி வந்து பிக்சலோட வாட்சுக்கோ நீங்கள் பார்க்க முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 12 months தான் இருக்கும், 24 months இருக்காது. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். இப்போ நீங்கள் வந்து பிக்சல் 9 Pro XL வாங்க ட்ரை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எந்த டிவைஸ் எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்களோ அதுக்கு வந்து 12,000 அடிஷனல் போனஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் நான் பார்க்குறேங்க. இன்கேஸ் இப்போ நம்ம வந்து பிக்சல் 6A ஒன்று வச்சிருக்கோம் வைங்களேன், யூஸ்டு டிவைஸ் ஒரு பிக்சல் 6A வச்சிருக்கோம். ஸோ இப்போ 6A வந்து நம்ம உள்ள எவாலுவேட் பண்ணும்போது பேசிக்காக வந்து அவங்க 32,000 35,000லாம் வருதுங்க. 9 Pro 9 Pro XLக்குலாம் போடும்போது அந்தளவுக்கு ரேட் அதிகமாக வருது, 30+ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நேரில் வந்து அகைன் நம்ம இதுக்கு முன்னாடி OnePlus அப்பயே இதை பற்றிலாம் நிறைய பேசியிருப்போம். எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது கேஷிஃபை இந்த மாதிரி யாராவது தான் வந்து வாங்குவாங்க. அதனால் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதுதான்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவில் நீங்கள் இருந்துடாதீங்க. எக்ஸ்சேஞ்ச் 30ங்கிறது 25 மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த 5,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது? ஸோ அது தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்கல் ஸ்டோர் இருந்ததுன்னா இன்னும் பிரச்சனையை வந்து மினிமைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, இப்போ நான் எந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறேன்னா, இப்போ இன்கேஸ் வந்து 6A நேரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு 8,000 ரூபா சொன்னாங்கன்னு வைங்களேன், 8,000 ரூபாய் சொன்னாங்கன்னா ப்ளஸ் ஒரு 12,000 அப்ளை ஆகும்போது 20,000 வரும். ஸோ வேல்யூ நல்ல வேல்யூ தான். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இப்போ 27,000க்கு நம்ம எந்த விதமான ஆஃபரும் இல்லாமல் ஃப்ளாட்டாகவே வந்து பிக்சல் 7A வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பழைய 6A வந்து 20,000 ரூபாய்க்கு போகுது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்ட மாஸ். ஆனால் அதில் சஜஸ்ட் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். சும்மா உள்ள போய்ட்டு ஐஎம்இ நம்பர் போடும்போதே எஸ்டிமேட்டட் வேல்யூன்னு சொல்லிட்டு 6Aக்கெலாம் 32,000 இந்த மாதிரிலாம் காமிச்சிது. ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பேசிக்காக அந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸுங்கிறது கண்டிப்பாக அப்ளை ஆகி ஆகணும். ஆனால் அந்த கூகுள் ஸ்டோர் கிரெடிட்டுங்கிறது சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் பிக்சல் 9 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் கூகுளோட ஸ்டோர் கிரெடிட்னு வரும். கூகுள் ஸ்டோர் உள்ள போயிட்டு இந்த 5,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபியூச்சரில் கூகுள்லேயே ஏதாவது ஒரு சில அந்த ஸ்டோர்லேயே ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த 5,000 அப்படியே மைனஸ் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ 9 Pro 9 Pro XL வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபாயும், 9 Pro Fold வாங்குறவங்களுக்கு 12,000 ரூபாயும் அப்படிங்கிற வேல்யூ வந்து சீரியஸாகவே குட். ஏன்னா இப்போது நீங்கள் இன்கேஸ் 9 Pro XL ஆல்ரெடி நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ கூட பாருங்கள், நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே எடுத்து வச்சுருந்தேன். 9 Pro XL போர்சிலின் கலரு
87,499.30 அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து என்னென்னா சேவ் ஆன் யுவர் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல், அது தவிர 10,000 உங்களுக்கு வந்து கூகுள் ஸ்டோர் கிரெடிட்டும் கிடச்சிரும். 37,499 அப்படின்னு சொல்லி இது காட்டுது. ஸோ 87,499க்கு நீங்கள் வாங்க முடியும்ன மாதிரி போட்டிருக்கு. இதை தவிர எக்ஸ்சேஞ்ச் பிக்சல் 8 128 GB பண்ணுறதா இருந்தால் 9 ப்ரோவுக்கு எக்ஸ்சேஞ்சாக வந்து பிக்சல் 8 128 GB பண்ணுறதா இருந்தால் இன்க்ளூடிங் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 44,000 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 44,000 அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம ஊரில் பிக்சல் 8 128 GB வந்து 35 36க்குலாம் வந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் ஓகே குட். அகைன் நேரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க என்னென்ன மாதிரியான கண்டிஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபோன் வந்து புதுசாக இருக்கணும், சீல்டு யூனிட்டாக இருக்கணும், சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு சொன்ன சும்மா கிண்டலுக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 12,000 போனஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பழைய டிவைசஸ்க்கு எஃபெக்டிவாக அப்ளை ஆகும். ஸோ அதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தேன். எப்படின்னா பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல் 31,585 எஃபெக்டிவ்லி அந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டு. இது வந்து SMA சித்திக் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாப்புல. இவர் வந்து இந்த ஸ்னாப் ட்ராகன் இன்சைடர் கம்யூனிட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ இவர் போட்டிருந்தார் இந்த மாதிரி ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1,25,000, நமக்கு ப்ரோமோ கோட் டிஸ்கவுண்ட் மூலமாக 37,499 ரூபா வந்துடுது. பேங்க் டிஸ்கவுண்ட் ஒரு 10,000. அப்புறம் ஷாமி 14 எக்ஸ்சேஞ்ச் போடுறதா இருந்தால் 30,999க்கு போகுது. ஸோ அது தவிர வந்து கூகுள் ஸ்டோர் கிரெடிட்ஸ் ஆல்ரெடி 10,000 வச்சுருந்தா, இதுக்கு முன்னாடி கூகுள் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்து கிரெடிட்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு 10,000. ஸோ கடைசியில் வந்து பார்க்கும்போது 72,000 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வருது, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிரேசியான விஷயம் தான். பட் இவ்வளோ கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கூப்பன் கோடு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பட் அதுக்காக எல்லாமே நம்மகிட்ட இருக்குமா என்ன? கூகுள் ஸ்டோர் கிரெடிட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஸ்டோரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற ஆளுங்களே நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து கூப்பன் ஃபார் ஷோர் எஃபெக்டிவாக இருக்கும், பேங்க்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படியே அங்கே காட்டுறது அப்படியே வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக பிக்சல் டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்களோ, ஃப்ளிப்கார்ட் மூலமாக வாங்கணும்னு நினச்சிங்களோ, அதில் கிடைக்காத ப்ரைஸ் எல்லாம் கூட இதில் கிடைக்குது. இது கரெக்டான டைமு, உள்ள ஸ்டோரில் போய் வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து இப்போதைக்கு வாங்கிக்க முடியும். ரைட்டா? ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய டிவைசஸ் என்னென்னா 9A 9 9 ப்ரோ 9 ப்ரோ எக்ஸ்எல் 9 ப்ரோ ஃபோல்டு 8A 8 ப்ரோ 8 ஸ்டாக்கே இல்லை. ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், 8 ஸ்டாக்கே வரல. ஸோ 8A 8 ப்ரோ தான் இருக்குது. அப்புறம் பிக்சல் வாட்ச் 3, அப்புறம் பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2. ஸோ இதெல்லாம் தான் டிவைசஸ் அவைலபிள் இன் ஸ்டோரு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஜாலியான ஒரு நியூஸு. என்னங்க நீங்கள் என்ன ஏஐ ஒன்றும் இல்லை, iOS 18லேருந்து iOS 19 அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கும் போது அது என்ன நீங்கள் எதிர்பார்க்குறது? எப்பயுமே நீங்கள் அசர்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுத்து தான் எனக்கு பழக்கம். நீங்கள் எதிர்பார்க்குறதே செஞ்சால் அப்புறம் நான் எப்படி வித்தியாசமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் iOS வந்து இயரை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ 2026 இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிறனால 2025 செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிற ஐஃபோனு iOS 26ஓட ரிலீஸ் ஆகும். இது எப்படின்னா முன்னெல்லாம் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ப்ரோ எவல்யூஷன் சாக்கராக இருக்கட்டும், ஃபிஃபாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் EA ஸ்போர்ட்ஸோடது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் என்னமோ அந்த வருஷத்தோட வெர்ஷனை வச்சு தான் இந்த இயரில் லான்ச் ஆகும். ரைட்டு. ஸோ இப்படியும் ஒரு இன்ஃபர்மேஷன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சாம்சங் வந்து S10க்கு அப்புறம் S20 வரும்போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்படி பேர் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஆளே மாறிடுவீங்களா அப்படிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போ iOS அந்த நிலைமைக்குள்ள தான் தள்ளப்பட்டிருக்கு. ஆல்ரெடி உங்களை சுற்றி வந்து நிறைய பிரச்சனை. எதுக்கு ரிலேட்டட்னா AI ரிலேட்டட் கான்ட்ரவர்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் போய் நிற்குது அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பார்க்கலாம். பை.